வச்சு அப்படி மாட்ட வேண்டியது. 2 நாளைக்கு காத்தாச்சு அப்படியே போயிடுது. நாங்க வந்தா இவங்க என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க. இவங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவாங்க. இவங்க யாரு? இவங்க சொல்றாங்க என்ன கொடுத்துருவாங்க. மாலவீங்களா என்னங்க லைட் தெருவு கூட்டம் வந்துட்டாங்க. எங்க தெருவு வந்து பாருங்க. எங்க தெருவுல குப்பை கடத்த பாருங்க. அப்ப கொள்ளக்கார மட்டும் இருக்கா ஓட்டு காத்து மட்டும் இப்படி ஒரு கும்பிட்டு போறாங்கல்ல இல்ல இதெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியதானே. அப்ப கேட்க போனா வந்து பாருங்க வந்து பாருங்க கோரிக்கையில கேட்டாங்க. எங்க கோரிக்கையை நாங்க சொல்றோம். வந்து பாருங்க சார். குப்பை எப்படி கிடக்கு. எங்க லைட் இருக்கானே வந்து பாருங்க. லைட் மகா இருக்கு. லைட் எரியல. குளம் இருக்கு. தண்ணி வரல. எத்தனை காலத்துக்கு நாங்க காசு போட்டு தண்ணி குடிக்கிறது. ஒரு குடும்பத்துக்கு 10 பேர் இருந்தா கூட 50 ரூபாய்க்கு தண்ணி வாங்குறோம் ஒரு நாளைக்கு தண்ணி வரலனாக்கா நாங்க அன்னைக்கு உழ வைக்காத உட்காந்துட்டு இருக்கோம். அவருக்கு போன் அடிச்சு 12 மணி இருந்தாலும் தண்ணி கொண்டாந்து கொடுக்குறாரு. இதெல்லாம் கேட்க போனாக்கா சண்டையா கேட்கறவங்களை வம்பா ஆள் வச்சு அடிச்சு கொண்டாலும் கொண்டு அதுக்கு நான் பயப்படுறது இல்லை. என்னைக்குனாலும் எனக்கு சாவு இருக்கு. அது கடவுள் கொடுத்த சாவு. இன்னைக்கே செத்தாலும் என் மிஷின் நின்றுனா இன்னைக்கே கூட செத்துருவான். போறத வர என் தெருவுக்கு நல்லதை செஞ்சுட்டு போறேன். அடிச்சு கொண்டாங்கிற பத்தி நான் கவலையே பண்ணலையா. என் ஊருக்கு தெருவுக்கு அவனை தான் நான் சொல்லுவேன். தண்ணி வந்து மாசத்துக்கு ஒரு தடவை தண்ணியா வருது குடிக்கிற தண்ணி. அதெல்லாம் அப்ப கேட்க மாட்டாங்களா? லைட் ஏரிய மாட்டேது. உள்ளவாடுங்க இங்க உள்ளதா எல்லாம் கரெக்ட் பண்றாங்க. அதுக்காக நம்ம வேற லட்சமா வந்தா சத்தம் பண்றாங்க. குடிச்சு வந்தா சத்தம் பண்றாங்க. அவங்க சத்தம் பண்றாங்க. எல்லாத்தையும் என்னவோ கரெக்டா பண்ணி கொடுக்கறாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஒரு தெருவுல 5 கிலோ 6 கிலோ குழந்தை தண்ணி வரதா பூச்சிப்பட்டு காடு அது. அந்த காட்டை வந்து பாருங்க. அந்த காட்டுக்குள்ள நாங்க இருக்கிறோம். ஒரு லைட் வசதி இல்ல. ஒரு தண்ணி வசதி இல்ல. அப்ப எதுக்கு தான் இருக்கிறாங்க இவங்க சொல்ல போனா போலீஸ்ல சொல்லுவாங்க. என்ன எதுக்கு போலீஸ்ல சொல்லுவாங்க சார்? 10 தடவை கொடுத்துறோம் சார். இதுக்கு நடக்கவே இல்லைங்க சார். நாங்க குடுக்கறத கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுறோம் சார். டஸ்ட்பின்ல போட்டுறாங்க. உங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டா